ஸோ எஸ் நான் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த கண்ணாடி கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ பாய்ஸ் ரூமில் எல்லாரும் வந்துட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. அவங்க பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? எஸ் அடங்கப்பா, Excuse இது me? உலக நடிப்புடா சாமி. என்ன பண்ணுறீங்க? ஒரு வீடியோவா? இது வந்து யாருன்னா வைசாலி கனகா. பயனது வைஷாலி கனிகா கனிகா. இருக்கட்டும். காலையில் வருவது, மேக்கப் போடுவது, காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். மதியம் தான் வருவது, மேக்கப் போடுவது, மாலை வரை இதை செய்து விட்டு 2 சாக்கு. இது அங்க பாரு முறை, இது அங்க பாரு முறை. பாருங்கடா முடிந்தது கிளம்பு சொல்லுங்க. Hello, hi, vanakkam, good morning, welcome back to our YouTube channel. Satyadev and Vaishali YouTube channel ku ellarum vanakkam vaanga. So yes, very good morning. And இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தூக்கங்களுக்கு மூஞ்சில நான் வந்து குளிச்சு ரெடியாக இருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன் ஆனந்தராகம் சீரியலில். லைக் ஒரு 3 monthsக்கு அப்புறம் நான் இப்போ தான் திரும்பி ஆனந்தராகம் சீரியலில் வந்து என்னோட ட்ராக் வந்திருக்கு. ஸோ ஐ தாட் நம்ம ஏன் வந்து ஆனந்தராகம் ஷூட்டிங் ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் பண்ணுற சீரியலில் கேட்டிருந்தீங்க, மகாநதி கேட்டிருந்தீங்க, ஆனந்தராகம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் நம்ம ஏன் இன்னைக்கு எடுக்கக்கூடாதுன்னு. அண்ட் நேற்று அண்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சீன் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் ரெடி ஆகிட்டு இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ஆர்டிஸ்ட் எல்லாரையும் நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஆனந்தராகம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்க போகிற அட்ராசிட்டிஸ், ஃபன், லாஃப்டர் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஷூட்டிங் கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே? ஸோ எஸ் நான் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். இந்த கண்ணாடி கொஞ்சம் கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. இதனால் கொஞ்சம் மங்களா தெரிகிறது. ஸோ எஸ் யா மேக்கப் பண்ணியாச்சு. நான் வந்து என் ரூமில் யார் யார் இருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா ரூமே நான் உள்ளே வரும்போது எம்டியாக இருந்துச்சு. பிகாஸ் அவங்களாம் ஷார்ட்டுக்கு போயிருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு ஷார்ட் இல்லை, பட் அங்கே நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். டோன்டோடாய், இதுதான் நாங்கள் கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணுற ரூம். கீழே அம்மா அங்கே இருக்காங்க. ஸோ இது வந்து கேர்ள்ஸ் ஸ்டே பண்ணுற ரூம். So yeah, I'm done with my makeup. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. So yeah, I'm done with my makeup. Next வந்து இங்கே என் ரூமுக்கு அவங்க ஷார்ட் முடிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து அனு அண்ட் அபி கேரக்டர் பண்ணுற ரேஷ்மா அவங்களெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அண்ட் பக்கத்து ரூமில் வந்து பாய்ஸ் ரூம், கீழே வந்து மம்மிஸ் இருக்காங்க, துர்கா மம்மி அண்ட் கிரிஜா மம்மி. ஸோ அவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து செட்டில் ஷார்ட் போகும்போது அதோட கிளிம்ஸும் காட்டுறேன். ஓகே? ஸோ பாய்ஸ் ரூமில் எல்லாரும் வந்துட்டாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. அவங்க பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது. அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஸோ அவங்கள போய் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வாங்க போகலாம். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ்லாம் தேவையே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க என்ன நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். பாய்ஸ் ரூம் உள்ள போகிறோம். எங்க உங்க அண்ணா? எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ரஞ்சன் அண்ணா ஜிம் பாடியில இருக்காரு. இது பார்த்தன் மேக்கப் இல்லாம இருக்காரு. கதிர் ஐயோ என்ன சிம்பிளிசிட்டியோட இருக்கா. இல்ல நீ மேக்கப் ஏதோ பண்ணிட்டு இருக்க, அத்தனை சொத்து வச்சிட்டு இருக்கியா அங்க டேபிள் மேல. ஓ பாத்தீங்களா? கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ அதுக்கு தான் சென்ட் அடிக்கறியா? இது ஆமா ஒண்ணு கொய்யா. ஆக்சுவலி எதுக்கு எடுத்தேனாடா அழகு இருக்கட்டும்டா, என மூஞ்சில இருக்குடா. மக்கள் பாக்குறாங்க.
குடிக்கிறான்ல நிறைய போறான்டா. அது கை வலிக்குதுடா எனக்கு. கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டம் தான். ஏதோ ஜிம்பிள் வாங்கிக்க. இருக்குடா வீட்டுல வீட்டுல வச்சிருக்க. ஏன் எடுத்தேன்னு வீட்டுல வச்சிருக்கிறது உங்க ஹஸ்பண்ட் தான் ஜிம்பிள்னு சொன்னியா? சொல்லு. ஐயோ ஐயோ அப்பா, அப்படிலாம் நான் என் புருஷனை வேலை வாங்க மாட்டேன். அதை விட மோசமா வேலை வாங்கணும்னு சொல்லுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஏய் ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? கொஞ்சம் மேல தூக்கி பிடி. புருஷன் தான் தெய்வத்துக்கு சமம்டா. ஏய், சீன்ல மட்டும் இல்ல, இவனெல்லாம் சில நேரம் கட் பண்ணிடுறாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. அதனால வந்து எதுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. யார சொன்ன? வைசாலி தான் சொன்னேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் அப்படியே வந்து பயந்துருவாங்க. என்ன கூட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? ஒரு ஜிம் பாடிடா. ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? சரி, ஆக்சுவலி இந்த vlog நான் ஏன் எடுத்த தெரியுமா? 3-4 monthsக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் வந்திருக்கல, வந்த உடனே அப்படின்னு நாங்க யாருமே கேட்கல. ஐயோ வைசாலி வந்திருக்காளேன்னு நினைச்சு சந்தோஷம் தான் பட்டோம். யூனோ நிஜமாவே வந்து உன்னை பார்க்கும்போது அந்த இருக்கட்டும்டா, பரவாயில்ல. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நடிப்புன்னு எல்லாருக்கும் தெரியுது. வைசாலி இல்லாம நான் வந்து சந்தோஷமா இருந்தோம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ இருந்தாலே அந்த வீட்டுல வந்து அலறல் சத்தம் கேட்கும். அழகப்போ அப்படின்னு அந்த வாய்ஸை நாங்க வந்து அரண்மனை போர்ல இருந்து மிஸ் பண்றோம்னு சொல்லுவோம். இப்ப கூப்பிட்டீங்க, 2 மாசம் தான் இருப்பேன். அதனால அந்த 2 மாசத்துக்குள்ள கொஞ்சம் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்காக தான் இன்னைக்கு வந்தேன். கொஞ்சமா எடுக்கிற மாதிரி தெரியும். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. என்ன நான் வந்து வீடியோ தான்டா எடுப்பேன், நீ இப்படி பேசிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியாதுல்ல அழகு. இப்ப நீ வந்து என்ன பாரு, நான் கேர்ள்ஸ் ரூம் போறேன், ஹாய் ஹலோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நான் நீ வந்து மறுபடியும் வா, போ போயிட்டு வா, கேர்ள்ஸ் எப்படி பேசுங்க நான் சொல்றப்போ அங்கிருந்து வா. அங்க தானே. எஸ் அடங்கப்பா, Excuse இது me? உலக நடிப்புடா சாமி. என்ன பண்றீங்க? ஒரு வீடியோவா? இது வந்து கேர்ள்ஸ் இப்படி பண்ணுவாங்க. ஓஹோ, நீ யார் மாதிரி ஆக்ட் பண்றன்னு சொல்லு கொஞ்சம். வைசாலி தனிகா. இது வந்து யாருன்னா வைசாலி தனகா. வைனது வைஷாலி. தனிகா தனிகா. இருக்கட்டும். காலையில் வந்தது, மேக்கப் போடுவது, காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். மதியம் தான் வருவது, மேக்கப் போடுவது, மாலை வரை இதை செய்து விட்டு 2 சாக்கு. இது அங்க பாரு முறை, இது அங்க பாரு முறை, பாரம்பரியம் முடிந்தது கிளம்பு. இந்த மாதிரி இருக்கட்டும் அழகப்பா, ரொம்ப நன்றி இந்த ரூம்க்கு நான் வந்ததுக்கு. இல்ல இந்த ரூம் நீ வந்தனால உனக்கு கண்டென்ட் தான் கிடைச்சிருக்கு. இல்ல கண்டென்ட் இல்ல, நீ என்ன டோட்டல் டேமேஜ் பண்ணிருக்க. இப்ப பாரு, இப்ப கேர்ள்ஸ் ரூமுக்கு போற பாரு, இப்போ ஒரிஜினல் கேர்ள்ஸ் ரூமுக்கு. ஆமா இருக்குடா, பார்த்தோம் நீ இருக்கிற இடம்லாம் கேர்ள்ஸ் ரூம் தான்டா. சோ மீட் ரேஷ், நம்மளோட அபியா வந்து ஆனந்தராகம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு தெரியுமா? இது என்னோட யூடியூப் சேனலோட vlog. நான் இன்னைக்கு வந்து ஆனந்தராகம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கே கேர்ள்ஸ் ரூமு, அது பாய்ஸ் ரூமு, கீழே மம்மிஸ் ரூமுன்னு வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே கேர்ள்ஸ் ரூம் வந்து பார்த்தா ஃபுல் எம்டி ரூம் தான் இருந்தது. ஆமாங்க, இதை வந்து காலையில் 8 மணிக்கு வந்து 9 மணிக்கு ஷார்ட் போயிட்டானா ராத்திரி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஷூட்பாங்க. நான் இவளை பார்க்கவே மாட்டேன். இவளை நான் பாக்குற நேரம் வெறும் ஷார்ட்ல தான். இவங்க நான் பாக்குற நேரம் வந்து இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அத நீ மட்டும் இல்லம்மா, உலகமே அதுதான் சொல்லிட்டு இருக்கு. நீ பார்த்ததுல இருந்து இவங்க தூங்கிட்டே இருக்காங்க. குழந்தை குழந்தை, ஏய் எருமை, யார் அது? நான் தானே. நல்லது தானம்மா. வெரி போன் யூஸ் பண்ணா கண்ணு போயிடும் சொல்றாங்க, அதுக்கு தூங்கிடலாம்ல. இப்போ உங்களுக்கு வந்து தூக்கம் ரொம்ப அவசியம். ஐயோ அப்பா. ஸோ அதனால அனு வரட்டும். அடுத்தது அனு வந்தோடனே அனுவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். வந்துட்டே இருக்காங்க. ஆமா, அவ வந்து வெயில்ல வந்து ஷார்ட் நடிச்சிட்டு இருக்கா. என்ன இன்னைக்கு ஃபைட் சீனா? இல்ல அது ஹாஸ்பிடல் சீன். சரி ஓகே. அனு ஃபார்மசி சீன், சாரி ஃபார்மசி சீன். மெடிக்கல்ஸ்ல போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு இருக்காங்க.
ஸோ அனு வந்த உடனே உங்களுக்கு அனுவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரி, இவ வந்து காஸ்டியூம் மாற்றணும், அடுத்த சீன் நாங்கள் வந்து நடிக்கணும். ஸோ நீ போய் காஸ்டியூம் மாற்றிட்டோம். ஓகே, பை பை. ஃபைனலி இருந்தாங்க அனுவை பாருங்க. நான் காலையில் ரூம்க்கு வந்தேன், ஓகேவா, கேர்ள்ஸ் ரூம்னு ஓப்பன் பண்ணி ஓகே ஹாய் சொல்லலாம் அனுக்கும் ரேஷ்குன்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் ரூமில் இல்லை. அதோ தெரியுது, மண்டையெல்லாம் பிச்சு போய் அந்த ஹெல்மெட் வச்சு எடுத்து முடியெல்லாம் கலஞ்சு உடம்பெல்லாம் ஒல்லியாய் எல்லாம் எப்போ வெயிட் போட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, செட்டில் அனு வந்து சண்டை போடுறது, ஃபைட்டிங் சீனு, பிடிச்சி கொடுக்குற சீன், இந்த மாதிரி சீன் தான். இன்னைக்கு என்ன சீன் அனு? இன்னைக்கு என் தங்கச்சி ஏதோ ஒரு காப்பாத்துற சீனா பத்தி மெடிசின் வாங்குறதுக்குன்னு போனப்போ இவன் ஏதோ ஹைட் பண்ண மாதிரி தான் ஒரு பாருங்க, வெயில்ல வந்து வேர்வை சிந்தி உழைச்சிட்டு வந்திருக்காங்க. இதோ இந்த மோஞ்சும் பாத்தீங்களா? நான் மட்டும் இங்க ஏசிலே இருக்கேன். நான் வந்ததுல இருந்து இந்த ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ போர் அடிக்குதே. ஆமா, இங்கேயே உள்ளே தான் நிற்போம். இனிமே வந்து ஃபுல் டைம் 9 மணி வரைக்கும் நிக்கதான் போறோம். அடுத்தது அவளோட காஸ்டியூம் வந்தாச்சு. வந்துருவான், உடனே வந்துருவான். காஸ்டியூம் மாத்திருக்கா, காஸ்டியூம். அப்புறம் எதுக்குடா என்ன எக்ஸ்ட்ரா காஸ்டியூம் எடுத்துட்டு சொன்னேன்? அதாவது சரி, காஸ்டியூம் மாத்திடணும். குடிமா அந்த தயிர் ஒரு கல்ப்ல குடிச்சிட்டு இருந்தியே, குடிமா. வந்துருவான். இருடா, ஒரு கல்ப்ல அடிச்சிட்டு இருந்தாடா அத. இப்ப பாரு, டீசெண்டா குடிக்கிற அழகு சொன்ன மாதிரியே பண்ற பாத்தியா? அம்மா ஹாய் சொல்லுங்க. என்னோட vlog, என்னோட யூடியூப் vlog தான். ஹாய் சொல்லுங்க. ஓகே, நீ உன்னை வந்து நான் இங்க ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டி காட்டுறேன். நீ வேற பயப்படாத, பாவம். அங்க பாத்தியா, பார்த்து ஜிம்போடி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? நாத்திட்டு வாங்குறதுக்கா? அங்க போய் இப்ப வேற வைஷூன்னு கூப்பிடுவாரு. இப்போ ஆக்சுவலி வந்து ஷார்ட் பிரேக், லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து லஞ்சு சாப்பிட போகிறேன். நான் லஞ்ச் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஒருத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பாருங்க, நல்லா அதை பாருங்க, தூங்குற பொசிஷனுக்கே போயிட்டா. நான் இப்போ தான் சாப்பிடவே வந்திருக்கேன். இன்றைக்கி அதிசயமாக, யூஸ்வலாக அவளுக்கு தான் லேட்டாக பிரேக் விடுவாங்க, இன்றைக்கி எனக்கு லேட்டாக பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டிலேருந்து ஸ்பெஷல் என்ன பார்ப்போமா? இது வந்து பட்டர் மில்க்கு, இது சப்போட்டா, இது முட்டை பொடி மாஷ், இது மட்டன் கிரேவியோ, ரைஸு. இங்கே வந்து அனுவோட ஃபுட் எனக்கு டேஸ்டிங்காக இது எக் ரைஸு. ஸோ இதுதான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இதான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ என் பிளேட்டில் மட்டன் கிரேவி, எக்கு, ரைஸு சுட வீட்டிலேருந்து வந்திருக்கு. அதனால சண்டே ஸ்பெஷல். ஸோ குட். மட்டன் கிரேவி சூப்பராக இருக்கும். நான் மட்டும் என் மம்மி இல்லைன்னா என்ன ஆவேனே எனக்கு தெரியல. ஆக்சுவலி இங்கே லொக்கேஷன் லைக் வல்சரவாக்கம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்னால் வீட்டிலேருந்து லஞ்ச் வரும். ரொம்ப தூரம், யூஸ்வலி ஆனந்தராகம் வந்து சிட்டில் பார்க்கோம்ல, அப்போல்லாம் வீட்டிலேருந்து வராது. எனக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்னால வீட்டிலேருந்து ஃபுட் வந்து இல்லை டிஸ்சார்ஜ் பண்ண போகிற 2 பேரும் எவ்வளோ ஃபுல் மேக்கப்பில் டிப் டாப்பாக ரெடியாக இருக்குது.
இவங்களோட ரியல் மம்மி, இவங்களும் ரியல் மம்மி. ஓகே, அத்தையா சித்தி இல்லை. அதாவது ஆனந்தராகம் வந்து வெற்றிகரமாக எபிசோடில் கலந்து போயிட்டு இருக்கு. ஒரு மெகா சீரியல்ல நான் முதல்ல ஹீரோவாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டூவே வந்து இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இதுக்கு முதல் காரணம் சேனல், ரெண்டாவது ப்ரொடியூசர், மூணாவது நம்ம ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லாரோட உழைப்பு இருக்கு. எட்நூறு அப்படிங்கிறது ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே ஒரு டிராவல். இதில் நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதையும் தாண்டி 3 மணிக்கு தான் அங்கே ஆனந்தராகம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் ஒரே வெற்றி பயணத்தை நோக்கி 1000வது வருஷத்தோட நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்க ரசிகர்கள், இதுக்காக உழைக்கிற உழைப்பாளிகள், லைஃப் மேனேஜ் எல்லாருமே சொல்கிறேன். யாரையுமே நான் எல்லாரும் இதற்கு காரணம். நன்றி நன்றி நன்றி. வரைக்கும் நீ வந்திருக்க தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ ஃபைனலி டன் ஃபார் த டே. எனக்கு ஆக்சுவலி ஷூட் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு, 8 o'clock. ஸோ நான் வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆனந்த ராகம் இவ்வளோ நாள் எல்லோரும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்சுவலி நான் ஆனந்த ராகமில் ரொம்ப பெருசாக பண்ணல, அப்பப்போ தான் வருவேன். பட் தென் அதையும் பார்த்து நான் நிறைய இடத்துல போகும்போது நீங்கள் ஆனந்தராகம் திவ்யா தானே கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி 800 எபிசோட் செலிப்ரேஷனில் இருக்கும்போது நான் இருக்கேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஃபன் ஃபில்டான டீம். அழகு இஸ் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அனு, இந்த மாதிரி பார்த்தன், இங்கே நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்து சங்கீதா அக்கா, அப்புறம் சிவா அக்கா, லைக் எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி நல்லா ஜாலியாக இருப்போம் இங்கே வரும்போதே. ஸோ எஸ், ஸோ 800 எபிசோட்ஸ் கடந்தாச்சு அண்ட் 1000 ரீச் ஆகணும் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக தேவை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற ஃபன் அட்ராசிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் என்னோடய vlogல பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கு என்னோட யூடியூப் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிவிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோட பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vaishali Taniga. Bye.